வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம செவிகளுக்கு வந்திருக்கிற இந்த விஷயம் ஒரு சாதாரண தகவல் கிடையாது. ஆமா, கண்டிப்பா சாதாரண விஷயம் இல்ல. உங்களுடைய வேரூன்றிய சிந்தனைகளையே அடியோடு புரட்டி போடக்கூடிய ஒரு பயணம்னு இது உறுதியா சொல்லலாம். 1974ஆம் ஆண்டு புனே நகரத்துல ஓஷோ அவர்கள் நிகழ்த்திய புகழ்பெற்ற சொற்பொழிவுகளோட 5வது பகுதியை தான் இன்னைக்கு நாம முழுமையா ஆராயப் போறோம். இதோட மையக்கருத்து போதி தர்மரை உலகின் தலைசிறந்த ஜென் குருவா கொண்டாடுறது பத்தினது. எக்ஸாக்ட்லி. இந்த உரை வெறுமனே ஒரு வரலாற்று பதிவு கிடையாதுங்க. இது ஒரு உயிரோட்டமான சாட்சி. போதி தர்மர் அப்படிங்கிறவரு ஒரு தத்துவஞானியும் இல்ல, அவர் ஒரு அனுபவ வெடிப்பு. கரெக்ட். அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க உட்கார்ந்து சிந்திக்கிறதுக்காக இல்ல, சொல்லப்போனா உங்க சிந்தனையை அடியோடு நிறுத்துறதுக்காக. உண்மைதான். ஜென் அப்படிங்கிறது உங்க மூளையில எழும் எந்த ஒரு கேள்விக்கும் தர்க்க ரீதியான பதில் கிடையாது. அது ஒரு நேரடி பார்வை. இந்த உரை உங்களுக்கு ஒரு தத்துவ விளக்கமா இருக்காது, மாறா இது உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அழைப்பு. ஆமா. வாங்க, உங்க மனசின் சுவர்களை உடைத்து மௌனத்தின் கதவை திறப்போம். புத்தருடைய மிக ஆழமான ஒரு வாக்கியத்தோட ஓஷோ இந்த விவாதத்தை தொடங்குறாரு. அதாவது, மனிதர்கள் எல்லாரும் மாயையில சிக்கி இருக்காங்க அப்படின்னு புத்தர் ஆணித்தரமா சொல்றாரு. மாயை. ஆமா, இந்த இடத்துல மாயை அப்படிங்கிற வார்த்தைய நீங்க கொஞ்சம் நுட்பமா புரிஞ்சுக்கணும். மாயைனா இல்லாத ஒரு பொருளை இருக்கிறதா கற்பனை பண்றது மட்டும் கிடையாது. பின் வேற என்ன? நீங்க யாரு, உங்களோட அடிப்படை உண்மை என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் மனித குலத்தோட மிகப்பெரிய மாயை. உங்களோட சுய இயல்பு என்னன்னே தெரியாம நீங்க தொடர்ந்து ஒரு இருட்டுக்குள்ளேயே பல ஜென்மங்களா சுழண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உண்மையை ஓஷோ இங்க உடைக்கிறான். அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? போலி அடையாளங்களை உருவாக்கிக்கிறோம். எக்ஸாக்ட்லி. இந்த நிஜத்தை ஏத்துக்க பயந்துகிட்டு உங்களுக்காகவே நீங்க போலி அடையாளங்களை உருவாக்கிக்கிறீங்க. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு நல்ல கணவன், நான் ஒரு பொறுப்பான மனைவி அப்படின்னு சமூகத்தோட பார்வைக்காக பல முகமூலிகளை போட்டுக்கிறீங்க. இத விளக்குறதுக்கு ஓஷோ ஒரு அற்புதமான கதைய சொல்றாரு. ராய்ப்பூர்ல அவர் தங்கியிருந்தப்போ அவருக்கு பக்கத்து வீட்ல ஒரு ஓய்வு பெற்ற கணித பேராசிரியர் வசிச்சுட்டு வந்தாரு. அந்த பேராசிரியர் தினமும் காலையில ரொம்ப அக்கறையா தன்னோட வீட்டு தாழ்வாரத்துல இருக்கிற பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்துவாரு. ஆமா, ஓஷோவும் இதை தினமும் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. கரெக்ட். ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த பூக்கள் வாடவே இல்ல, அதோட இதழ்கள் உதிரவே இல்ல. ஒரு பூனா அது மலரணும், அப்புறம் உதிரணும். அதுதானே இயற்கையோட சுழற்சி. சரியா கேட்டீங்க. ஓஷோவுக்கும் இதே சந்தேகம் ஒரு நாள் அந்த பேராசிரியர் இல்லாத நேரத்துல பக்கத்துல போய் பாத்துருக்கிறாரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு அது உண்மையான பூக்களே கிடையாது, எல்லாமே பிளாஸ்டிக் பூக்கள். பிளாஸ்டிக் பூக்களுக்கு தண்ணி ஊத்திருக்காரா? ஆமா. உடனே ஓஷோ அந்த பேராசிரியர்கிட்ட நேரா போய், ஐயா இது பிளாஸ்டிக் பூக்களாச்சே, இதுக்கு போய் ஏன் தினமும் காலையில இவ்ளோ சிரமப்பட்டு தண்ணி ஊத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அதுக்கு அந்த பேராசிரியர் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே, எனக்கு அது பிளாஸ்டிக் பூக்கள்னு நல்லாவே தெரியும், ஆனா என்ன சுத்தி இருக்கிற அக்கம்பக்கத்து ஆட்களுக்கு அது தெரியாது இல்லையா, அவங்க இத உண்மையான பூக்கள்னு நம்பணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் தினமும் இதுக்கு தண்ணி ஊத்துறேன்னு சொல்லியிருக்காரு. சபாஷ். இந்த கதை உங்க வாழ்க்கைய அப்படியே தோல் உரித்து காட்டுது இல்லையா? அந்த பிளாஸ்டிக் பூக்கள் மாதிரி தான் மனிதர்களாகிய உங்களோட புற ஆளுமையும் இருக்கு. ஆமா, அந்த பர்சனாலிட்டி. உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த நான் யார் அப்படிங்கிற உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்க நீங்க எந்த முயற்சியும் எடுக்கிறதில்ல. ஆனா வெளியில இந்த சமூகம் உங்களுக்காக கொடுத்திருக்க அடையாளங்களுக்கு நீங்க தினமும் தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு இருக்கீங்க. உண்மைதான். இந்த பிளாஸ்டிக் பூக்களுக்கு எந்த வாசனையும் கிடையாது, இதுக்கு மரணமும் கிடையாது, ஏன்னா அடிப்படையில இதுக்கு உயிரே இல்ல. கரெக்ட். இந்த போலியான ஆளுமைகள் உங்களுக்கு உண்மையான விடுதலையோ ஞானத்தையோ ஒருபோதும் தராது. இந்த பிளாஸ்டிக் பூக்கள் மத்தவங்களோட பாராட்ட பெற்று தர்றதன் மூலமா உங்களுக்கு தற்காலிகமான ஒரு திருப்தியை தரலாம். ஆனா உள்ளுக்குள் நீங்க எப்பவும் அந்த வெறுமையோடு வலியோடும் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த உண்மையான விடுதலைய தேறிதான் புத்தரும் மகாவீரரும் மிக பிரம்மாண்டமான ஒரு புரட்சியை செஞ்சிருக்காங்க. அதுவும் யாருக்கு எதிரா தெரியுமா? யாருக்கு எதிரா? பல வருஷங்களா வேதங்களை படிச்ச பண்டிதர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், இவங்களுக்கு எதிராதான் அவங்க மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புனாங்க. இத கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆமா, அறிஞர்களை ஏன் எதிர்க்கணும்? அவங்க அறிவாளித்தனமா பேசுறவங்க தானேன்னு நீங்க நினைக்கலாம். இத ஓஷோ ஒரு அருமையான உதாரணத்தின் மூலமா விளக்குறாரு. நீங்க ஒரு இருண்ட அறைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அங்க கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்ல. ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு வெளிச்சம்னா எப்படி இருக்கும், ஒளியோட வேகம் என்ன, அதோட அறிவியல் என்ன, தத்துவம் என்னன்னு வெளிச்சத்தை பத்தின ஆயிரக்கணக்கான புத்தகங்களை உங்களை சுத்தி நீங்க அடுக்கி வச்சிருந்தாலும் அந்த அறை பிரகாசமாகிடுமா? நிச்சயம் ஆகாது.
அந்த அறையோட இருட்ட போக்குறதுக்கு வெளிச்சத்தை பத்தின தகவல்கள் துளியும் தேவையில்ல. நிஜமான ஒரு சின்ன தீபம், உண்மையான வெளிச்சம் மட்டுமே தேவை. கரெக்ட். அந்த அறிஞர்கள் வெளிச்சத்தை பத்தின தகவல்களை தான் மூளையில சுமந்துட்டு இருந்தாங்களே தவிர அவங்க கிட்ட அந்த உண்மையான வெளிச்சம் இல்ல. இத பெரிய அளவுல நீங்க சிந்திச்சு பார்க்கணும். புத்தகங்கள்ல எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறது உயிரற்ற சடலங்கள் மாதிரி தான். அதுல எந்த உயிரோட்டமும் இல்ல. ஓ, ஆனா பேசப்படுற வார்த்தைகள். ஆமா, பேசப்படுற வார்த்தைகளுக்கு, குறிப்பா உங்களை விழிப்படைய செய்யற ஒரு குரு பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு இதய துடிப்பு இருக்கு. அங்க அந்த குருவோட தனித்துவமான இருப்பு இருக்கு. இங்க ஓஷோ ஒரு வரலாற்று பிழைய மிக நுட்பமா சுட்டிக்காட்டுறாரு. அது என்ன பிழை? போதி தர்மருடைய போதனைகளை அவருடைய சொந்த சீடர்களே எப்படி தவறா பதிவு செஞ்சாங்க அப்படிங்கறத விளக்குறாரு. போதி தர்மர் தன்னோட சீடர்களுக்கு மனதை கடந்த நிலை, அதாவது நோ மைண்ட், மனம் செயல்படாத எல்லையற்ற விழிப்புணர்வு நிலை ஒன்ன பத்தி போதித்தார். ஆனா அந்த சீடர்கள் எல்லாமே ரொம்ப படிச்ச பண்டிதர்களாச்சே. அவங்களுக்கு எதையும் லாஜிக்கா தர்க்க ரீதியா ஆராய்ந்து தானே பழக்கம். ஆமா, அந்த சீடர்கள் தங்களோட அந்த சின்ன அறிவால, தங்களோட மனசால அத புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சாங்க. மனதை கடந்த ஒரு நிலைய எப்படி மனதால புரிஞ்சிக்க முடியும்? அதனால அவங்க அந்த மனமற்ற நிலை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா புத்தகங்கள்ல மனம்னு முற்றிலும் தவறா எழுதி வச்சுட்டாங்க. எக்ஸாக்ட்லி. போதி தர்மர் சுட்டிக்காட்டின அந்த எல்லையற்ற விழிப்புணர்வுங்கிறது எண்ணங்கள் இல்லாத ஒரு வெற்றிடம். ஆனா இந்த பண்டிதர்களோட குறுக்கீட்டால அந்த ஒட்டுமொத்த போதனையோட அர்த்தமே தலைகீழா மாறிப்போச்சு. மனதை வச்சுக்கிட்டு மனதை கடந்து போறத புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது எவ்வளவு பெரிய நிதர்சனம். ஆமா. இந்த மனமற்ற நிலை பத்தி பேசும்போதுதான் அதனோடு தொடர்புடைய ததா அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தாக்கத்தை புரிஞ்சிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு எழுகிறது. ததாகதா அப்படின்னு புத்தர் அழைப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு நிறைய பேருக்கு தெரியாது. ததானா என்ன? ததா அப்படின்னா உள்ளத உள்ளபடி ஏத்துக்கிறது. அதாவது நடக்கிறத எந்த எதிர்ப்பும் இல்லாம அது அப்படியே இருக்கட்டும்னு முழுமையா ஏத்துக்கிற ஒரு விழிப்புணர்வு நிலை. இது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கறத புத்தருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு மிக தெளிவா காட்டுது. ஒரு முறை புத்தர் ஒரு அடர்ந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு பெரிய கிளை முறிந்து அவர் மேல விழுந்துடுச்சு. ஆமா, அவருக்கு நல்லா காயம் பட்டு ரத்தம் கசியுது. ஆனா அவர் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம அமைதியா தான் பயணத்தை தொடர்றாரு. இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் புத்தருக்கு முன்னாடி அவரை ரொம்ப கோவமா மிக கடுமையான வார்த்தைகளால திட்டுறான். அப்பவும் புத்தர் எந்த சலனமும் இல்லாம அந்த மரக்கிளை விழுந்த போயிருந்த அதே அமைதியோடு நிக்கிறாரு. இத பார்த்து குழம்பி போன அவருடைய சீடர்கள் அவர்கிட்ட கேக்குறாங்க, உங்களை ஒருத்தன் இவ்வளவு கேவலமா திட்டுறான்னு நீங்க எப்படி இப்படி சிலைய போல எந்த கோவமும் இல்லாம அமைதியா இருக்கீங்கன்னு. அதுக்கு புத்தர் சொன்ன பதில்ல தான் அந்த ததா அப்படிங்கிற ஒட்டுமொத்த தத்துவமும் அடங்கியிருக்கு. அவர் என்ன சொன்னாரு? அந்த மரக்கிளை முறிந்து விழுந்தது அந்த மரத்தோட இயல்பு. கோவப்பட்டு என்ன திட்டியது இந்த மனிதனோட இயல்பு. அதுபோல எந்த சூழ்நிலையிலும் அமைதியா இருக்கிறது என்னோட இயல்பு. அவங்கவங்க இயல்ப செஞ்சாங்க, நான் ஏன் இயல்ப செஞ்சேன். இதுல நான் கோபப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு புத்தர் மிக எளிதா கேட்டாராம். வாவ்! நீங்க உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை திட்டினா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. அந்த விழிப்புணர்வு நிலை உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பா நாம யோசிக்கணும். இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு மிக முக்கியமான கேள்வியும் எழலாம். ஞானமடைந்த அனைவருமே, எல்லா குருமார்களுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா? புத்தரை போலவே தான் மகாவீரரும் இயேசு கிறிஸ்துவும் எந்த சலனமும் இல்லாம அமைதியா இருந்தாங்களான்னு? அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓஷோ இத மிக அழகா விளக்குறாரு. ஞானிகள் என்பவர்கள் ஃபோர்டு தொழிற்சாலையிலிருந்து அச்சில வார்த்தை எடுத்தது போல ஒரே வடிவுல வர்ற கார்கள் கிடையாது. ஆமா. ஒவ்வொரு ஞானியும் அவங்கவங்க இயல்புல தனித்துவமானவர்கள். மகாவீரர் எந்த ஆடையும் இல்லாம நிர்வாணமா வாழ்ந்தாரு, அது அவருடைய இயல்பு. புத்தர் ஆடைகள் அணிந்து வாழ்ந்தாரு, அது அவருடைய இயல்பு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை தானே சுமந்து சென்றாரு, அது அவருடைய பாதை. உலகத்துல இருக்கிற மனிதர்களாகிய நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா புனிதமான மனிதர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை. ஆமா. இந்த எதிர்பார்ப்பின் காரணமா தான் ஜைனர்கள் புத்தரை முழுமையான ஞானியா ஏத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. அதே போல பௌத்தர்கள் மகாவீரரை முழுமையா ஏத்துக்க தயங்குறாங்க. ஆனா இங்க உள்ளுரையும் உண்மை என்னன்னா, மெழுகுவர்த்திகளோட வடிவங்கள், அதோட நிறங்கள், அளவுகள் வேணும்னா வெவ்வேறா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள எரியும் அந்த தீச்சுடர் ஒண்ணுதான். எக்ஸாக்ட்லி. அவங்களோட போதனைகள், வாழ்க்கை முறைகள் மாறுபட்டாலும் அவங்க எட்டி அந்த மனமற்ற நிலை அப்படிங்கிற உள்ளொளி எல்லாரிடமும் ஒண்ணுதான். அந்த உள்ளொளிய, அந்த ஆழமான மௌனத்தை ஒரு குரு எப்படி தன்னுடைய சீடனுக்கு கடத்துறாரு அப்படிங்கிறது தான் ஜென் மரபுடைய மையமே.
வார்த்தைகள் செத்துப்போன ஒரு இடத்துல அந்த அனுபவம் எப்படி பரிமாறப்படுது? ஆமா, ஜென் மரபு எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத வளர்க்கறதுக்கு ஓஷோ ஒரு மைசில் இருக்க வைக்கிற கதையை சொல்றாரு. இது நீங்க கொஞ்சம் ஆழமா கற்பனை செஞ்சு பாருங்க. வைசாலி நகரத்துல சுதாஸ்னு ஒரு ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தான். ரொம்ப வறுமையான நிலை அவனுக்கு. ஒரு நாள் அவனுடைய குளத்துல பருவமே இல்லாத ஒரு காலத்துல ரொம்ப அற்புதமான ஒரு தாமரை மலர்ந்திருக்கு. அது ஒரு அபூர்வமான காட்சி. சுதாஸ் அத பார்த்ததும், அட பருவம் இல்லாத நேரத்துல இந்த பூ பூத்திருக்கே, இத வித்தா கண்டிப்பா நல்ல காசு கிடைக்குமே நினைச்சுக்கிட்டு அத பறிச்சு தன் கையில எடுத்துக்கிட்டு அரண்மனையை நோக்கி நடக்கிறான். வழியில அந்த ஊரோட மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தன் அவனை குறுக்கிடுறான். அந்த பணக்காரன் பூவை பார்த்துட்டானா? ஆமா, அந்த பூவோட அழகை கண்ட அவர், நான் இப்போ புத்தரை பார்க்க போறேன், இந்த தாமரைய அவருக்கு பரிசளிக்க எனக்கு குடு, நான் உனக்கு 500 தங்க காசுகள் தரேன்னு சொல்றான். சுதாஸுக்கு தலைகால் புரியல. ஒரு சாதாரண பூவுக்கு 500 தங்க காசுகளான்னு உச்சக்கட்ட ஆச்சரியத்துல உரையறான். சரியா, அதே நேரத்துல அந்த நாட்டு ராஜாவோட ரதம் அந்த வழியா வருது. ரதத்தை நிறுத்தின ராஜா சுதாஸ் கையில இருக்கிற அந்த அபூர்வமான பூவை பார்த்துட்டு, இந்த ஊர் பணக்காரன் எவ்வளோ கேட்டாலும் அதை விட 4 மடங்கு அதிகமான தங்க காசுகளை நான் உனக்கு தரேன், அந்த பூவை என்கிட்ட கொடுத்துடு, நான் அதை சென்று புத்தருக்கு காணிக்கையா கொடுக்கணும்னு கட்டளையிடுறாரு. இப்போ பணக்காரனுக்கும் ராஜாவுக்கும் அந்த வீதியிலேயே போட்டி வந்துடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கௌரவ பிரச்சனையால விலையை ஏத்திக்கிட்டே போறாங்க. சுதாஸுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவனோட ஒட்டுமொத்த வறுமையும் தீரக்கூடிய தருணாது. ஆனா அந்த வினாடியில் அவனுக்குள்ள ஒரு சின்ன தீப்பொறி தட்டுது. ஒரு மனமாற்றம் நடக்குது. இந்த பூவை வாங்கறதுக்கு ஊரின் மிகப்பெரிய பணக்காரனும் ஒட்டுமொத்த நாட்டை ஆளும் ராஜாவும் நடுவீதியில இவ்வளவு தூரம் போட்டி போடுறாங்கன்னா, அப்போ இதை பெற்றுக்கொள்ள போகும் அந்த புத்தர் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆளா இருக்கணும். ஆமா, அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பூவை வித்து நான் என்ன செய்ய போறேன்? இந்த உலகத்துல உள்ள எல்லாவற்றையும் விட அந்த புத்தரின் இருப்பு தான் மிக உயர்ந்ததுன்னு இவங்களே நிரூபிச்சுட்டாங்க. இதை நானே நேரா போய் இந்த புத்தருக்கே கொடுத்துட்றேன்னு முடிவு செய்யறான் சுதாஸ். பெரும் செல்வத்தை காலில் தூக்கி எறிஞ்சிட்டு 2 பேர்கிட்டயும் அந்த பூவை விற்க மறுத்து நேரா புத்தர் இருக்கிற இடத்த நோக்கி ஓடுறான். அங்க சென்ற சுதாஸ் மூச்சரைக்க அந்த தாமரைய புத்தருடைய பாதங்கள்ல வச்சுட்டு கண்கள்ல நீர் வழிய, இந்த ஏழையின் பரிசை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குறான். இப்பதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் அரங்கேறுது. என்ன நடக்குது? புத்தர் எந்த சலனமும் இல்லாம அந்த மலரை கையில எடுத்துக்கிறாரு. அன்னைக்கு காலையில அவரு தன்னுடைய பல்லாயிரக்கணக்கான சீடர்களுக்கு ஒரு முக்கியமான தத்துவ உரை நிகழ்த்த வேண்டிய நாள். எல்லாரும் அவரு என்ன சொல்ல போறாரு, எந்த ஆழமான தத்துவத்தை விளக்க போறாருன்னு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ஆனா புத்தர் ஒரு வார்த்தை கூட பேசல. கையில இருக்கிற அந்த தாமரைய பார்த்தபடியே முழுமையான மௌனத்துல ஆழ்ந்துட்டாரு. 1 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, 1 மணி நேரமே கடந்துடுச்சு. கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புத்தர் ஏன் இப்படி சிலையா பேசாம அமர்ந்திருக்காருன்னு அவங்களுக்குள்ளே குழப்பம் பத்திக்குது. அவங்களுடைய அறிவும் மனதும் தர்க்க ரீதியா ஏதோ ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து ஏமாற்றமடையுது. அந்த அமைதியான இறுக்கமான சூழ்நிலையில கூட்டத்துல இருந்த மகா காசியபர் அப்படிங்கிற ஒரு சீடர் திடீர்னு எந்த கட்டுப்பாடும் இல்லாம சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அந்த சிரிப்பு சாதாரணமான ஒரு சிரிப்பு கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது பல 100 ஜென்மங்களா மூடியிருந்த ஒரு கதவோட திறவுகோல். புத்தர் உடனே கண்களை திறந்து மகா காசியபரை கூப்பிட்டு தன் கையில் இருந்த அந்த தாமரைய அவர் கையில கொடுத்துட்டு ஒரு மிக முக்கியமான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொன்னாரு? வார்த்தைகளால சொல்லக்கூடிய அனைத்தையும் நான் இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா வார்த்தைகளால சொல்ல முடியாத என்னுடைய அந்த முழுமையான விழிப்புணர்வை, என் உள்ளொளிய நான் உனக்கு கடத்துறேன்னு சொல்றாரு. எந்த ஒரு வார்த்தையும் இல்லாத முற்றிலும் சிந்தனையற்ற ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான அந்த மௌன பரிமாற்றம் நடக்குது பாத்தீங்களா? அதுதான் ஜென் மரபோட உண்மையான தொடக்கம். போதி தர்மர் ஜென் மரபை தோற்றுவித்தவர் கிடையாது. அதனுடைய விதை மகா காசிவர் மூலமா அன்றைக்கே அந்த மௌனத்துல விழுந்துடுச்சு. மகாகாசியப்பர் ஏன் சிரிச்சாருன்னு நீங்க என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த மௌனமான கணத்துல அவரு தனக்குள்ளேயே ஒரு பெரிய பிரபஞ்சத்தை பார்த்தாரு. வெளியில தான் தேடிக்கிட்டு இருந்த புத்தத்தன்மை தனக்குள்ளேயே முழுமையா இருக்கிறத அவர் அந்த தாமரையின் மூலமா உணர்ந்துகிட்டாரு. அந்த எல்லையற்ற விழிப்புணர்வோட வெளிப்பாடுதான் அந்த சிரிப்பு. ஆமா, உங்களுக்குள்ளேயே ஒரு புத்தர் இருக்காரே அப்படிங்கிற இந்த மிக ஆழமான உண்மையத்தான் போதி தர்மர் தன்னுடைய உரைகள்ல திரும்ப திரும்ப பல கோணங்கள்ல வலியுறுத்துறாரு. இதுல அவரு ஒரு மாபெரும் புரட்சிகரமான கருத்தை சொல்றாரு. வழிபடுபவர்களுக்கு தெரியாது, தெரிந்தவர்கள் வழிபடுவதில்லை. இதுதானே
எக்ஸாக்ட்லி. இத கேட்கும்போது பலருக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். ஏன்னா இந்த சமூகம் காலம் காலமா உங்களை ஏதோ ஒரு உருவத்தை வழிபடச் சொல்லி தான் வளர்த்துருக்கு. ஆனா போதி தர்மர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வெளியே இருக்கிற எந்த ஒரு வடிவமும் அது பிரம்மாண்டமான கடவுளாகவோ பயமுறுத்துற பிசாசாகவோ ஆசிர்வதிக்கிற தேவதையாகவோ இருந்தாலும் சரி, அவை எல்லாமே உங்களுடைய மனதோட மாயைகள் தான். இதையெல்லாம் பார்த்து பயப்படவோ இதை தலைகுனிந்து மதிக்கவோ உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா உண்மையான தூய்மை, உண்மையான புத்தத்தன்மை அப்படிங்கிறது எந்த வடிவமும் இல்லாத உங்களோட ஆழமான சிந்தனையற்ற நிலைதான். கரெக்ட். உங்களுக்குள் இருக்கிற அந்த தெய்வீகத்தை நீங்க உணராத வர தேவாலயங்கள்லயும் கோவில்கள்லயும் நீங்க செய்யற எல்லாமே வெறும் அறியாம தான். தெரிந்தவர்கள் வழிபடுவதில்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு பிரார்த்தனையா மாறிடுது. அவங்களுடைய கருணை, அவங்களுடைய அன்பு, அவங்க மூச்சு விடுறது முதற்கொண்ட எல்லாமே அந்த விழிப்புணர்வோட வெளிப்பாடாவே இருக்கு. வெளியில எதையும் தேட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. இத ஓஷோ சொல்லும்போதே உங்களுக்கு புரியும்படி ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை கொடுக்கறாரு. ஒரு பிச்சைக்காரன் தன் வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவனோட சட்ட பாக்கெட்ல உலகத்திலேயே மிக விலை மதிப்பு மிக்க கோஹினூர் வைரம் இருக்கு. அந்த வைரம் தான் பாக்கெட்ல இருக்கிறதே தெரியாம அவன் ஊர் ஊரா போய் கையேந்திக்கிட்டு இருக்கான். உங்களுடைய நிலைமையும் அதுதான். ஆமா, உங்களுக்குள்ளேயே அந்த எல்லையற்ற ஆனந்தம், அந்த புத்தத்தன்மை ஒவ்வொரு வினாடியும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதை ஒரு கணம் கூட எட்டி பார்க்காம நீங்க வெளியில நிம்மதியையும் அன்பையும் சமூகத்தோட அங்கீகாரத்தையும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை பாக்கெட்ல இருக்கிற அந்த வைரத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு உங்களை நினைச்சே ஒரு பெரிய சிரிப்பு வரும். மகா காசியப்பர் சிரிச்சாரே அதே சிரிப்பு உங்களுக்கும் வரும். இவ்ளோ நாளா என்கிட்டயே இருந்த ஒரு விஷயத்துக்காகவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தோணும். அந்த புத்தத்தன்மையை எப்படி அடையிறது? போதி தர்மருடைய இந்த சொற்பொழிவுகள் எல்லாமே உங்களை மகிழ்விப்பதற்கான கேளிக்கை கிடையாது. இத உங்களுடைய விழிப்புணர்வுக்கான மிக கூர்மையான ஒரு கருவி. இந்த ஆழ்ந்த தேடலோட இறுதியில உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு புதிய கேள்வியை நாங்க முன்வைக்கிறோம். ஜென் அப்படிங்கிறது கண்களை மூடிக்கிட்டு குகையில வாழ்றது இல்ல. அது ஒரு நேரடியான பார்வைன்னு பார்த்தோம். ஆமா. நீங்க இப்போ இந்த ஒலியை கேட்டு முடிச்சதும் உங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவீங்க. நீங்க உங்க அறையோட கதவை திறக்கலாம் அல்லது ஒரு குவளை தண்ணி குடிக்கலாம். உங்களை நோக்கிய கேள்வி இதுதான். சொல்லுங்க. உங்க உள்ளே இருக்கிற அந்த புத்தத்தன்மையோடு எந்த ஒரு கடந்த கால சிந்தனையும் இல்லாம, எந்த ஒரு எதிர்கால எதிர்பார்ப்பும் இல்லாம, அந்த ஒரு குலை தண்ணியை உங்களால முழுமையான விழிப்புணர்வோட குடிக்க முடியுமா? அந்த சின்னஞ்சிறிய செயல்ல நீங்க காட்டுற அந்த ஒரு நிமிட மௌனம்தான் உங்களுக்கான உண்மையான ஜென். அந்த விழிப்புணர்வுல தான் நீங்க தேடுற ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அடங்கியிருக்கு. ரொம்ப ஆழமான கேள்வி. இவ்ளோ நேரம் இந்த ஆழ்ந்த தேடலை மிக கவனமா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன், அதாவது எந்த பணமாக்கலும் இல்லாம தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சா இந்த முயற்சியை தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். கண்டிப்பா. இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க UPI ID மூலம் நீங்க வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையா இருக்கலாம். ஆமா, லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.